ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டேட் வந்து 14 மே. அதை வரைக்கும் ஈவினிங் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. ஸோ ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் இந்த விஜய் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லிகிட்ருக்காரு. நான் இது வரைக்கும் ட்விட்டரில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் ரீல்ஸு அதெல்லாம் பார்க்கல. ஸோ டிஎம்கே சைட்லேருந்து என்டிகே சைட்லேருந்து அவங்களாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். இன்றைக்கி என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக அவர் சிஎம் ஆகி இன்னும் 1 வீக் கூட ஆகலை. கேளுங்க, இந்த காமெடி நான் சொல்கிறேன். 1 வீக் கூட ஆகலை. இவர் 2500 சொல்லிவிட்டு எதுக்கு 1000 போடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இதே டிஎம்கே கவர்மெண்ட் கிட்டே நான் கேட்குறேங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 1000 மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் 2 இயர்ஸை தான் கொடுத்துருக்கீங்க. அதே 2 இயர்ஸில் எல்லா உமன்ஸ்க்கும் கிடைக்கல. அது போக என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய அம்மாவுக்கே லாஸ்ட் 1 இயராக 10 months தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரல. அவங்க அப்ளை பண்ணி லாஸ்ட் 10 or 11 months தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இவர் இன்னும் வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 2500 கொடுக்குற நீங்களே எப்போ கொடுப்பீங்க? இந்த அன்பில் மகேஷ்லாம் கல்வித்துறை அமைச்சராக எப்படி தான் இருந்ததுன்னு தெரில. அவர் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் போடுற போஸ்டெல்லாம் போய் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவர் இப்போ தான் வந்திருக்காரு, இன்றைக்கி தான் ஃபினான்ஸ்க்கு டீம் கூடலாம் பேசிகிட்ருக்காரு விஜய் அவர்கள். நீங்கள் அதுக்குள்ளே 2500 எங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காங்க. வந்தோடனே நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிங்களா? நீட் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுறேன் நீங்கள், அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தீங்க. என்ன பண்ணீங்க? நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வந்து எப்படியோ வின் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் எலெக்ஷன் நீங்கள் வின் பண்ணதுக்கான மெயின் ரீசனே என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சரியான போட்டிக்கு ஆள் கிடையாது. போட்டிக்கு ஒரு நல்ல தரமான ஆளாக இருந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தத்தளிச்சிருப்பீங்க. போட்டிக்கு ஆள் இல்லாவோ லாஸ்ட் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டீங்க நீங்கள். இப்போ என்னென்னா, விஜய் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதே முழு வேலையாக வச்சிட்ருக்கீங்க. இது என்ன சொல்கிறது உங்களுக்கு? அவரே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த இன்க்ளூடிங் டிஎம்கே பீப்புளையும் சேர்த்து வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று வெளியே விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கை மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ இருக்குது நாராக கிடிச்சிருவானுங்க. இப்போவே டிஎம்கே போட்டு கிளின்னு கிழிச்சிட்ருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை மட்டும் வந்துச்சுன்னா யார் எப்படி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவர் வந்ததுலேருந்து டாஸ்மாக் இவ்வளோ மூடியிருக்காரு, போதைப்பொருள் பாதி இடத்துல தடை பண்ணியிருக்காரு. வித்தின் 1 வீக்கில் இவ்வளோ மாற்றம் நடந்திருக்கு. அதெல்லாம் பேசலை, போயிட்டாங்க காசுக்கு. நீங்கள் ஒழுங்கா சார்